எஜுகேஷன் மினிஸ்டரும் நாங்களும் எல்லாரும் சேர்ந்து ஒரு 2 நாள் முன்னாடி மீட்டிங் போட்டோம். ஸ்போர்ட்ஸையும் எஜுகேஷனையும் ஈக்குவலா எப்படி ஸ்கூல்ல கொண்டு வர போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்காரு. அப்ப ஸ்போர்ட்ஸ் 5 வயசுல இருந்து கொண்டு வந்தா நான் இன்னைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கிறேன், இன்னைக்கு விளையாண்டுகிட்டு இருக்கேன். அப்ப என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, ஏன் ஸ்போர்ட்ஸ் இது வரைக்கும் நான் ட்ரக்ஸை தொட்டது கிடையாது, லிக்கர் பக்கம் மதுவை தொட்டதே கிடையாது, ஸ்மோக் பக்கம் போனதே கிடையாது. ஏன்னா இது விளையாட்டிலிருந்து இந்த எஸ்டேட்டிலிருந்து நான் படிச்சுட்டு வரும்போது உருவாக்குன டிசிப்ளின். காலையில 4 மணிக்கு எந்திரிப்பேன், 2 மணி நேரம் படிப்பேன், 6:15 கிரவுண்ட்ல இருப்பேன். இது இன்னைக்கு இல்ல, எப்ப எஸ்டேட்டில இருந்து நான் வரணும். இத்தனை வருஷத்துல இந்த 20-15 வருஷத்துல எஸ்டேடி 2004ல நான் முடிச்சேன். அப்ப இத்தனை வருஷத்துல என்னைக்குமே டெய்லி நான் நேரு ஸ்டேடியத்துல மார்னிங் இங்க இருப்பேன். இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்டா இருந்து இன்னைக்கு ஒரு ஃபெடரேஷன் பிரசிடென்டா இருந்து இன்னைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா வரும் பொழுதும் என்னோட லைஃப் ஸ்டைல் மாறல. காலையில 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கிறோம், பிளேயர்ஸ் கூட ரன்னிங் பண்ணிட்டு இருக்கோம். எங்களால ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, இங்க இருக்க மெம்பர் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி எல்லாம் 6:30 மணிக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒர்க் இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் லைஃப்லயே சொல்றேன், தமிழ்நாடு வரலாற்றிலேயே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட ஆபீஸ் நேரு ஸ்டேடியத்துல மாற்றப்பட்டு காலையில 7ல இருந்து 10 மணி வரைக்கும் இங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஒர்க் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய மெம்பர் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி, இங்க இருக்கக்கூடிய ஜெனரல் மேனேஜர் எல்லோரும் காலையில 7 மணிக்கு ஆபீஸை ஸ்டார்ட் பண்றோம். இது ஏன் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, உடனடியா ஒரு விஷனை உருவாக்கணும் தமிழ்நாட்டுக்கு. அந்த விஷன் என்னன்னா, கிராமப்புறத்திலிருந்து ஏழ்மை பின்புலத்திலிருந்து வரக்கூடிய விளையாட்டு வீரர்கள் மட்டுமல்ல, விளையாட்டு வீராங்கனைகள். பொதுவா பாஸ்கெட் பாலே நாங்க 10 கேம்ல தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் செக்ரட்டரியா இருந்தால எல்லாருமே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சார், நிறைய கேர்ள்ஸ் பெண்கள் வீராங்கனைகள் வருவாங்க. ஆனா நான் தேனில இருந்து வரேன், நான் கம்பத்துல இருந்து வரேன், நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஷார்ட்ஸ் போட்டு கிரவுண்டுக்கு போலான்னு நினைப்பேன். ஆனா அங்க இருக்கவங்க கிண்டல் பண்ணுவாங்க, பாரு ஆம்பளை போல மாதிரி ஷார்ட்ஸ் போட்டு போறாங்க. அப்ப நான் சொல்லுவேன், எதை பத்தி யோசிக்காதமா. பாஸ்கெட் பாலருக்கு எல்லா என்னுடைய வீராங்கனை கிட்ட சொல்லுவேன், எதை பத்தி யோசிக்காதமா, நீ கிளம்பி வா, தேனியில இருந்து கம்பத்துல இருந்து கிளம்பி வா. அந்த மாவட்டத்துல மட்டும் நீ தோக்குறன்னு ஜெயிக்கிறத பத்தி கவலைப்படாத. 42 டிஸ்ட்ரிக்டும் பாஸ்கெட்பால் விளையாடுறாங்க. நீ ஜஸ்ட் விளையாடுமா, விளையாண்டுட்டு டிஸ்ட்ரிக்ட் சர்டிபிகேட் மட்டும் கையில வச்சுக்கோ. திருச்சியில இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் சர்டிபிகேட் தான் என்ன ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்துச்சு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் சர்டிபிகேட் எடுத்துச்சுக்கோ. அந்த டிஸ்ட்ரிக்ட் சர்டிபிகேட் காலேஜுக்குள்ள போய் உனக்கு ஃப்ரீ அட்மிஷன் கிடைக்கும். நீ ஜஸ்ட் விளையாடுமா அப்படின்னு முன்னாடி தேனி, தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், இந்த மாதிரி ஊர்ல எல்லாம் எல்லா விளையாட்டு வீரர்களை பெண்களை ஊக்கப்படுத்தணும். இன்னைக்கு நாகப்பட்டினத்துல இருந்து புஷ்பான்னு ஒரு பெண் விளையாண்டாங்க. ஒரு விவசாயியோடைய பெண், ரொம்ப வறுமை பாத்தீங்கன்னா ஒரு குடிசை வீடு தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்தியா விளையாண்டு இந்தியாவில பெஸ்ட் பிளேயரா ஒரு புஷ்பான ஒரு பொண்ணு பாஸ்கெட் பால் உருவாகிருக்காங்க. பேச கூட தெரியாது அந்த பொண்ணுக்கு, இங்கிலீஷ் பேச தெரியாது, என்ன பேசணும் யாரு பேசணும் தெரியாது. ஆனா அந்த பெண்ணை பார்த்து நான் சொன்னேன், 9th ஸ்டாண்டர்ட்ல சொன்னேன், நீ தைரியமா விளையாடுமான்னு சொன்னேன். இன்னைக்கு ட்ராக் ஷூட்டை போட்டு ட்ரெஸ் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபாரின் பிளேயருக்கு ஈக்குவலா நாகப்பட்டிருந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு ரயில்வேல, இந்தியன் ரயில்வேல விளையாண்டுகிட்டு இருக்கும் பொழுது அது பார்க்கும் பொழுது அதுதான் எங்களுடைய கனவு. ஒரு சாதாரண பெண் இன்னைக்கு இந்தியா விளையாண்டு இந்தியன் ரயில்வேல நம்பர் 1 இருக்கு, இந்தியாவில் நம்பர் 1 இருக்குன்னா வில்லேஜ்ல இருந்து வரக்கூடிய மனத்தடையை நம்ம உடைக்கணும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, இந்த வேலையை இவர் தான் செய்வாருங்கிற ஒரு சொசைட்டி உருவாக்கி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் உடச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க என்ன வேணாலும் ஆக முடியும். காலேஜில் போய் உங்களுக்கு பிடிச்ச குரூப் எடுங்க. எஸ்டில சேர்ந்துட்டீங்கன்னா என்ன தெரியுமா, இங்க சேர்ந்த அடுத்த செகண்ட் பெரிய பெரிய காலேஜில் இருக்கவங்க எல்லாம் உங்களை கூப்பிட்டு நீங்க என்ன படிக்கிறீங்க, ஃப்ரீ சீட் தருவேன்னு சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு காலேஜும் ஸ்போர்ட்ஸ்ல வளர்க்கறதுக்கு தான் அவங்களுடைய காலேஜை உருவாக்கி இருக்காங்க. ஒரு ரூலே இருக்கு. அப்ப நீங்க சேர்ந்துட்டா என்னது, தமிழ்நாட்டுல எவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா எஸ்டியோடைய பிளேயர்னா அதோடைய மரியாதையே வேற, அதோட திறமையே வேற. எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க. அதுல நீங்க டீம்ல ஒவ்வொரு டீம்லயும் 15 பேர் 20 பேர் தான் அலோ பண்ணிருப்பாங்க. அப்ப தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் 15 பேர் எஸ்டில இருக்கிறாங்க. நல்ல கோச்சஸ், காலையில எந்திரிச்சு இவ்வளவு பெரிய ஸ்டேடியம் ஊர் பக்கம் கிடைக்குமா, கிடைக்காது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எஸ்டில நீங்க ட்ரைனிங் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். அப்ப மார்னிங் ஈவினிங் பிராக்டிஸ் இருக்கும். ஆனா நமக்கு என்ன தெரியுமா சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுவோம், காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு
அப்படியே நீங்க சொல்லுவீங்க, அண்ணா எப்படின்னா ஸ்கூலுக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. 9 மணிக்கு முடிச்சுட்டு 10 மணிக்கு போய் அங்க இருக்க மேக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர், சோசியல் டீச்சர் என்ன பேசுறாங்கன்னே தெரியலண்ணா, எனக்கு தூக்கமா வருதுண்ணா. கண்டிப்பா கஷ்டம். மேக்ஸ்ல 100% எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட, சயின்ஸ்ல 100 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட இந்த சமூகம் என்ன ஸ்போர்ட்ஸ் மேனை எப்படி பாக்குதுன்னா, நான் எப்பயுமே பதிவு பண்ணுவேன், பெரிய பெரிய டீச்சர்ஸ் கிட்ட இங்கேயும் பதிவு பண்ணுவேன், இன்னைக்கு சமூகத்துக்கு பதிவு பண்றேன். ஒரு நல்ல மெரிட்ல 100% மார்க் வாங்குறவங்க பையனை எடுத்துட்டு வந்து, நல்ல படிச்ச பையனையும் ஒரு பொண்ணையும் எடுத்துட்டு வந்து காலையில 3 மணி நேரம் ஓட விட்டு போய் ஸ்கூல்ல உட்கார வச்சீங்கன்னா அந்த நல்லா படிக்கிற பையன் மயக்கம் போட்டு கீழே இருக்கும். அப்ப ஸ்போர்ட்ஸ் மேனோட லீடர்ஷிப் எங்க இருக்கு? பேரண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் அ ஈஸி. விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு துறை. நான் எப்பயுமே அதை பண்ணுவேன், 2 பேரும் சமமா பார்க்கலாம். ஏன்னா ஒரு விளையாட்டு வீரன் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கணும். 3 மணி நேரம் அவனுடைய பிராக்டிஸ் செஷனை பாத்தீங்கன்னா, நீங்க ஜம்பிங் பண்ணணும், ரன் பண்ணணும், ஸ்பிரிண்ட் பண்ணணும், 40 நிமிஷம் கண்டினியூஸா ஓட வைப்பாங்க. திடீர்னு மலை மேல ஏறி ஓட வைப்பாங்க, ஸ்டெப்ஸ் ஓட வைப்பாங்க. எல்லா கடினமான வேலையை முடிச்சுட்டு 10 மணிக்கு போய் அதே ரேஸ்ல நல்லா படிக்கிற பையன் கிட்ட போய் உக்காந்துட்டு அவங்க காலைல எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு ரிலாக்ஸா ஸ்கூல்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. கால் வலி எவ்வளவு வலி இருக்கும், உடம்பு வலி எவ்வளவு இருக்கும், தூக்கம் அதுக்கு மேல வரும். ஏன்னா காலையிலே கிட்டத்தட்ட 2000-3000 கலோரிஸ் போயிருக்கும் பாடியில இருந்து. ரத்தத்தை தவிர வேறு வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய விளையாட்டு வீராங்கனைகளுடைய மன வலிமை எங்க பாதிக்கப்படுதுன்னா, அந்த படிப்புல போகும்போது அவங்களுக்கான சரியான டைம் கொடுக்க முடியாது. அப்ப அதுக்காக தான் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட பேசணும். படிக்கக்கூடிய பசங்களும் விளையாட்டுக்கூடிய பசங்களும் ஒரே கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சு படின்னு சொல்றதே முதல் தவறு. அவங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தாதான், ஏன்னா தமிழ்நாடு ஜெர்சின்னு போடும்போது இந்த மாநிலத்துக்காக ஒவ்வொரு விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுகள் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்காம மற்ற மாணவர்களோட சேர்ந்து கம்பேர் பண்றதே தப்பு. அப்ப ஒரு நல்ல படிக்கக்கூடிய மாணவனை பார்த்து உன்னால 100 மீட்டர்ஸ் நீ 10 செகண்ட்ஸ்ல ஓட முடியுமான்னு யாராச்சும் கேட்டிருக்காங்களா? ஆனா ஒரு விளையாட்டு வீராங்கனை பார்த்து நீ ஏன் மேக்ஸ்ல 70 மார்க் எடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் சமூகம் கேட்டுக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாக இருக்கவங்க சொல்றேன், விளையாட்டுல நம்பர் 1 இருந்தா நம்மளால படிப்புலையும் நம்பர் 1 இருக்க முடியும். எழுதி வச்சுக்கோங்க. இந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போடுங்க. ஸ்போர்ட்ஸ் மேன் படிக்க மாட்டாங்க, அப்படி கிடையவே கிடையாது. நம்மளுடைய போக்கஸ் 100% ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாடு விளையாடுறோம், தமிழ்நாடு விளையாண்டு இருக்கும்போது தமிழ்நாடு ஜெயிக்க வைக்கிறோம். அது மாநிலத்துக்கான ஒரு பெருமையா இருக்கு. 12 வயசுல நீங்க தமிழ்நாடு விளையாண்டு நீங்க ஜெயிச்ச பிறகு அந்த கோல்டு மெடலோட எங்களுடைய முதலமைச்சர் நீங்க பார்க்கும் பொழுது, இனிமேட்டு யார் கோல்டு மெடல் இருந்தாலும் நீங்க நேரா நம்மளுடைய முதலமைச்சரை பார்த்துடலாம். கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல் எடுத்து நேரா நீங்க முதலமைச்சரை பார்க்கலாம். உங்களுக்கு ஆசையா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் உங்களை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கான ஸ்பெஷல் அட்டென்ஷனை பள்ளி கல்வித்துறையோட சேர்ந்து கொடுப்போம். நீங்க பாஸ் ஆகுறது மட்டும் இல்ல, மினிமம் 70% எடுக்கக்கூடிய ஸ்பெஷல் அட்டென்ஷனை கண்டிப்பா கொடுப்போம். நமக்கு அதுக்கான எல்லா திறமையும் இருக்கு. அதனால சமூகம் பேரண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கறது, ஸ்போர்ட்ஸ் மேன் அதாவது எப்பயுமே படிப்பு வீரர்கள்னு சொன்னதே கிடையாது, விளையாட்டு வீரர்கள்னு தான் சொல்லி பழக்கம் இருக்கு. ஏன்னா 2 சப்ஜெக்ட் இருக்கு, படிக்கவும் செய்யணும், விளையாடவும் செய்யணும். அதனால ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கணும்னா விளையாட்டால மட்டும்தான் முடியும். செகண்ட் தான் நான் எஜுகேஷனே சொல்லுவேன். எஜுகேஷன் திங்க் பண்ணும், விளையாட்டு நல்ல ஆரோக்கியமான உடலையும் திங்க் பண்றதுக்கான அதிகமான கெப்பாசிட்டி கொடுக்கறது விளையாட்டு. ஏன்னா ஒரு செகண்ட்ல நீங்க முடிவு எடுக்கணும். அதுக்கப்புறம் டீம் கேம் 12 பேரு கூட இருப்பாங்க. எல்லாத்துக்கூடையும் நீங்க சரிசமமா பழகக்கூடிய வாய்ப்பை இங்க கொடுக்கும். இந்த மாதிரி டீம் கேம், கோச்சஸ், பங்க்சுவாலிட்டி. 6 மணிக்குன்னா என் கோச் எல்லாம் காலையில 5:50 பிராக்டிஸ் சொல்லுவார். 5:52 போனா 10 ரவுண்ட் ஓட வச்சிருவார். இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு லைஃப்ல. 5:52 2 நிமிஷத்துக்கு எவ்வளவு ஓடணும், 2 நிமிஷத்துக்கு வரலாறுலாம் என் லைஃப்ல இருந்திருக்கு. அப்ப இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கும் பொழுது ஓகே நம்ம 4 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு எனக்கு இன்னைக்கும் அந்த 6 மணிக்கு 6:30 மணிக்கு கிரவுண்டுக்கு போனோம்னா நானே டென்ஷன் ஆயிடுவேன். ஐயோ கோச் எதை திட்டுவாரோ அப்படின்னு இன்னைக்கு எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கு. சோ இந்த டிசிப்ளின் கரெக்டா நீங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கான ஃப்ரீடத்தை கொடுத்து ஸ்போர்ட்ஸ்ல விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே டிசைட் பண்ணுவாங்க.
ஒரு நல்ல பெற்றோருக்கான அழகு என்ன தெரியுமா? தன்னுடைய குழந்தையை பிடிச்ச விஷயத்த அவங்களே ட்ரீம் பண்ணி, அப்துல் கலாம் சொல்ல மட்டும்தான், கனவுகளை நீங்களே உருவாக்குங்க, அந்த கனவுகள் படி செயல்படுங்க. செயல்படக்கூடிய விஷயம் உங்களை ஒரு நாள் ஜெயிக்க வைக்கும். அது எவ்வளவு பெரிய குறிக்கோளா இருந்தாலும் சரி. அதெல்லாம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்லயும் இல்ல பெரிய பெரிய பணக்காரங்களாம் சின்ன வயசுல கிண்டல் பண்ணும்போது என் கையில என் கோச் அப்துல் கலாமுடைய வரலாறு புக்கு கொடுத்தாரு. நம்மள மாதிரியே தமிழ் மீடியம் படிச்சவர், ஒரு சாதாரண இஸ்லாமிய குடும்பத்துல வந்தார். நம்ம அப்பா ஒரு மீனவர். அப்படி படிச்சு ஒரு தமிழ் மீடியம் படிச்சு ஒரு செருப்பவங்க கூட காசு இல்லாதவர் இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்கு எவ்வளவு பெரிய கனவுகளை சயின்ஸ்ல பண்ணி கடைசியில பிரசிடென்ட் ஆன வரலாறு தான் ஒரு முன்னுதாரணம். அதனால ஒரு சாதாரண ஊர்ல இருந்து வந்தவர் நமக்கு முன்னாடி எவ்வளவோ கனவுகளை கொடுத்திருக்கிறார். அது மாதிரி எவ்வளவோ ஸ்போர்ட்ஸ் மேன், அது தோனி ஆகட்டும், இங்க இருக்கக்கூடிய பல்வேறு விளையாட்டுகள் இருக்கும். என்ன அங்கீகாரம் இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். கிரிக்கெட் அங்கீகாரம் இருக்கு, கிட்டத்துக்கு அங்கீகாரம் இல்ல. அதுக்காக தான் எஸ்டிடி எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்போம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பாலிசி உருவாக்கும் பொழுது தெரியும், அந்த ஸ்போர்ட்ஸ் பாலிசி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய யூத்தையும் ட்ரக்ஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர அளவுக்கு அந்த பாலிசியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் அவர் அறிவிப்பாரு. அதனால எப்பயும் நாங்க இங்கதான் இருக்கிறோம். நேரு சேலத்துல நான் பொதுமக்கள் கிட்ட சொல்லியிருக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். நேரு சேலத்துல காலையில 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி, அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சகம் இங்கதான் ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணிருச்சு. 7 மணிலிருந்து சென்னையில எப்ப இருக்கணும், 7 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். தமிழ்நாடு முழுவதும் விளையாட்டு வீரர்கள் வீராணைகள் சங்கங்கள் 7 to 10 எனக்கு டெய்லியும் பார்க்கலாம். இங்க முடிச்சுட்டா ஸ்போர்ட்ஸ் வேலையை முடிச்சுட்டா நான் செக்ரட்டரியேட்டுக்கே போறேன். இதுதான் முதல்ல, ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு முதல்ல, அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு எப்பயுமே இருக்கு. அதனால நம்மளுடைய குறிக்கோள் ஒலிம்பிக்ஸ் மெடலா இருக்கும். நம்மளுடைய குறிக்கோள் பெருசா இருக்கும் எப்பயுமே. நம்மளுடைய ஆம்பிஷன்ஸ் அந்த ஆம்பிஷன் செட் பண்ணாதான் நம்ம அடுத்தடுத்த செயல் திட்டங்களை உருவாக்க முடியும். நான் இந்த ஸ்கூல்ல ஜெயிக்கணும், இல்ல நான் மாநில லெவலில் ஜெயிக்கணும், அப்படி இல்ல உலகத்துல எப்படி ஜெயிக்கணும். நம்ம கிட்ட எல்லா திறமைகளும் இருக்கு. பஞ்சாப் பிளேயர்ஸ்ல இருக்கக்கூடிய, பஞ்சாப் சண்டிகர்ல இருக்கக்கூடிய அந்த பக்கம் பசங்க ஜெயிக்கும் பொழுது நம்மளால ஏன் ஜெயிக்க முடியாது? நேஷனல் கேம்ஸ்ல நம்ம 7வது இடத்துல இருக்கிறோம், ஏன் நம்பர் 1 வர முடியாதா? இந்த மாதிரியான குறிக்கோளோட தான் நம்ம பயணிக்க போறோம். அதனால பேரண்ட்ஸ் எஸ்டிஏடி கிட்ட உங்க குழந்தைய ஒப்படைச்சிட்டா ஒவ்வொரு மாசமும் உங்க குழந்தைங்களை நல்லா இருக்காங்களா இல்லையான்னு எப்ப வேணா நீங்க என்ன பார்க்கலாம். என்னென்ன செய்யணும் முதல் நாளே மாண்புமிகு முதலமைச்சருக்கு நாங்க வேண்டுகோள் கொடுத்திருக்கோம். ஃபுட்டை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இல்ல எஸ்டிஐடில அதை மாத்துறதுக்கு தான் நம்ம ஃபுட் சிஸ்டத்தை மாத்துறதுக்கு பட்ஜெட் அலாட் பண்ண சொல்லியிருக்கோம். கிட்டு 2 கிட்டு கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு கோட்டரும் கிட்டும் ஷூஸும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல போகும்போது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல ஷூஸ்ல நைக் மாதிரி ஷூஸ் தான் போடணும். கண்டிப்பா பேரண்ட்ஸால வாங்க முடியாது. இது எல்லாமே பேரண்ட்ஸ், எல்லாமே எஸ்டிஐடி. நீங்க ஒரு பேரண்ட்ஸ்னா நாங்களும் உங்க ஸ்தானத்துல இருந்து எனக்கு எப்படி அன்னைக்கு எஸ்டிஐடி செஞ்சிச்சோ அதே மாதிரி நாங்கள் செய்வோம். எல்லாத்தையும் மாத்துறதுக்கு ஒரு 1 மந்த்ல எல்லா ஸ்ட்ரக்சரையும் மாத்திடுவோம். ஸ்போர்ட்ஸ் பாலிசி முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அதனால நிறைய பேரண்ட்ஸை பாக்குறேன், எப்படி குழந்தைய விட்டுட்டு போறது, இங்க நல்லா பாத்துக்குவாங்களா, என் பெண் குழந்தை இது இங்க ஸ்டேடியத்துல இந்த ரூம்ல கரெக்டா இருப்பாங்களான்னு கவலையே பட போறாதீங்க. நான் டெய்லி பிரேக்பாஸ்ட் சாப்பிடுறது இந்த ஃபோர்ஸ் பாசல் பசங்களோட தான் நான் சாப்பிட போறேன். எனக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல பாஸ்கெட் பால்ல இந்தியன் பிளேயர்ஸ்க்கு என்ன மெனு கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலா அதே மாதிரி மெனு இங்க உருவாக்கணும்னு நாங்க சொல்லியிருக்கிறோம் ஆக்சுவலா. அதனால நான் சாப்பிடும் பொழுது அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது கண்டிப்பா தெரியும். அதனால நீங்க உங்க குழந்தைங்களுடைய சேஃப்டி செக்யூரிட்டி எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இங்க பக்காவா செக்யூரிட்டி இருக்கு. எல்லா குழந்தைங்களுடைய பல பசங்க டிப்ரெஷன் ஆயிட்டாங்கன்னா உடனடியா நீங்க குழந்தைங்களை பார்க்கலாம். இங்க இருந்து ஊருக்கு அனுப்புறதா இருந்தாலும் நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஊருக்கு போயிட்டு நீங்க அழைச்சிட்டு போயிட்டு வர்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதனால பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்றது, நீங்க இந்த குழந்தையை ஒப்படைக்கிறது இந்த மாநிலத்துடைய வெற்றிக்காக, இந்த நாட்டோடைய வெற்றிக்காக. ஒரு ராணுவ வீரனை எப்படி தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் நீ போயிட்டு வா, நீ ராணுவத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறீங்களோ அதேதான் ஒரு விளையாட்டு வீரனும் வீராங்கனையும் இந்த நாட்டுக்காக நீங்க அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கான படிப்பா இருக்கட்டும், அவங்களோட தேவையா இருக்கும், இந்த தமிழக அரசு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க ஏதோ ஒரு அமைச்சர் இங்க இருக்க அதிகாரி நினைக்க வேண்டாம். நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம்.
எதை பத்தியும் கவலைப்படாம முக்கியமா நான் சொல்லியிருக்கோம், பெண் குழந்தைகள் விளையாட்டுல விளையாண்டுகிட்டே இருக்கணும். நான் சொன்ன மாதிரி பக்கத்துல ஷார்ட்ஸ் போட்டா கிண்டல் பண்றாங்கன்னு இந்த கேலி கிண்டல்கள் தூக்கி போடுங்க. எல்லா பெண் குழந்தைகளும் தைரியமா ஷார்ட்ஸ் போட்டு எல்லா எடுத்து விளையாடுங்க. நான் சொன்ன மாதிரி நாகப்பட்டினம் எப்படி ஒருத்தர் கோல்டு மெடல் எடுத்து ப்ரூவ் பண்ணாங்களோ அதே மாதிரி மெடல் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான், மெடல் எல்லாம் ஈக்குவல் தான். அது ஆண்கள் விளையாண்டாலும் கோல்டு மெடல் தான், பெண்கள் அணி விளையாண்டு வெற்றி பெற்றாலும் கோல்டு மெடல் தான். இதை சரிசமமாக பார்க்கக்கூடிய அரசு தான் நம்மளுடைய அரசு. ஆண்மை முதலமைச்சர் எப்பொழுதும் ஆண் பெண்கிற பிரிவை பார்த்ததே கிடையாது. எங்களுடைய குறிக்கோளும் அதுதான். மெடலை பொறுத்த வரைக்கும் எஸ்டிஐடி பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா 2 பேர்த்துக்கும் பிரைஸ் மணியை தமிழ்நாடு முழுவதும் நாங்க சொல்ல போறோம். இப்ப மீட்டிங் போட்டோம் நேற்று எல்லா அசோசியேஷனும். இந்த பெண்கள் அணி ஜெயிச்சா பிரைஸ் மணி 10,000 ரூபாய், ஆண்கள் அணி ஜெயிச்சா 20,000 ரூபாய் அப்படின்னு இன்னும் அந்த டிஸ்கிரிமினேஷன் நிறைய இடத்துல இருக்கு. எல்லா பிரைஸ் மணியும் ஈக்குவலா பண்ணணுங்கிறத நாங்க கண்டிப்பாக நாங்க சொல்லியிருக்கிறோம். எந்த விதமான வேறுபாடு இருக்கக்கூடாது. ஆண்கள் எப்படி விளையாட ஓடி வராங்களோ அதே மாதிரி இன்னொரு முடிவு எடுத்திருக்கோம். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் 40 இருந்தா பெண்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கம்மியா இருக்கு. இன்னும் ஒரு வருஷத்துல ஆண்களுக்கு 15 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருந்தா பெண்களுக்கு 15 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தி இருக்கும். அதனால எந்த விதமான பாகுபாடு பார்க்காமல் ஒரு குடும்பமா சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து நான் சொல்றதான் நம்ம ஓட ஆரம்பம். இனிமேல் உட்காரக்கூடாது, காலங்காலத்துல தூங்கக்கூடாது. 4 மணிக்கு எந்திரிக்கிறோம். சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஆர்கானிக் சாப்பாடா இருக்கணும். இந்த பீஸா பர்கர்ல இருந்து வெளியே வரணும். நம்மளுடைய சாப்பாடு நம்ம தாத்தா பாட்டி என்ன சாப்பிட்டாங்களோ அந்த சாப்பாடு, கரெக்டான சாப்பாடு, கரெக்டான தூக்கம், கரெக்டான ரெஸ்ட், கரெக்டான படிப்பு, இந்த 3த்தையும் 24 மணி நேரமும் என்னுடைய கோச் சின்ன சொல்லி கொடுத்தாரு. நான் டெய்லி எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. நான் 4 மணிக்கு எந்திரிச்சேன்னா நைட் 11 மணிக்கு தூங்க போறேன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த பழக்கத்தை நான் ஃபாலோ பண்றேன். என்னன்னா ஒரு நாளைக்கு நான் என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்குங்கிறத எழுதிக்கிட்டே இருக்கேன். தூங்கும் போது நான் பார்ப்பேன், இல்ல 3 மணி நேரம் சினிமா பார்த்தேன், டிவி பார்த்தேன், அதை எழுதியிருப்பேன். அப்ப நமக்கான குறிக்கோள் என்ன அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கோம். அந்த குறிக்கோளுக்கு இந்த 24 மணி நேரம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்மள நாமே கேள்வி கேட்கணும். இந்த உலகத்துல மித்தவங்க கேள்வி கேட்கறதுக்கு பயப்படக்கூடாது. நம்மள நாமே கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். என்னைக்கு கேட்கணும்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கேட்கணும். ஓகே, இன்னைக்கு நான் சினிமா பார்த்தேன், இல்ல நான் போன்ல இருந்தேன், சோசியல் மீடியால இருந்தேன். உங்களுக்கு நீங்க உண்மையாவே எழுதணும். அப்ப நீ எழுதும் பொழுது நீங்களே யோசிச்சு பாப்பீங்க, நம்ம குறிக்கோள் இந்தியா விளையாடணுமாச்சே, அப்ப நம்ம பிராக்டிஸ் கம்மியா இருக்கு, டிவில 4 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம சோசியல் மீடியா போன்ல 5 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கோம், அது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நம்ம குறிக்கோளுக்கு உழைக்கலாமே அப்படின்னு உங்க மனசு சொல்லும். அந்த மனசு சொல்லும் பொழுது உங்களுடைய டைம் அந்த 24 மணி நேரம் கடைசியில பக்குவமாய் எங்க நிக்கணும்னா உங்க குறிக்கோளுக்கு மட்டுமே உங்க மைண்ட் பக்குவமாய் நிற்கும். அதுக்காகவே உங்க மூளை யோசிக்கும். அப்படி செய்யறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இது யாருமே சொல்லி உங்களை கண்காணிச்சு உங்களை ஒரு டீச்சரோ ஒரு கோச்சோ ஒரு சூப்பர்வைசரோ சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்களை நீங்களே கட்டமைப்பிக்கணும், உங்களை நீங்களே உருவாக்கணும். யாரும் எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு பின்புலமே இல்லைன்னா, எனக்கு ஆசையே இல்லைன்னா, எதுவுமே தேவையில்லை. நீங்களே உங்களை உருவாக்கும் போது எந்த உயரத்துக்கு அடையலாம். அதுக்கு உதாரணம் நான் சொல்றேனே, காலமும் நேரமும் நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களை உருவாக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது மாண்பு முதலமைச்சர் இங்கதான் பதவி ஏற்றார். ஒரு லக்கி கிரவுண்ட் இருக்கு, இங்கதான் ஒரு முதலமைச்சர் ஆனார். அதோட சேர்ந்து நான் ஒரு மினிஸ்டரா எடுத்தேன். எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் இருந்த அமைச்சர் இவர் சொன்னாரு, ஒரு ஸ்போர்ட்ஸ் உங்களை மாதிரியே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்டா இருந்து இன்னைக்கு அந்த துறையில ஒரு அமைச்சர். என்னென்ன பேச்சுக்கள், என்னென்ன இலக்காரமா பேசியிருப்பாங்க, என்னென்ன கிண்டல் பண்ணிருப்பாங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. எதையும் நம்ம பார்க்க வேணாம். ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுடைய ஆம்பிஷன், அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். இன்னமேட்டு தமிழ்நாடு வக்காடக்கூடிய இடத்துல இருக்கிறார். மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுவாரு, உங்களால நடக்க முடியலன்னா உங்களால நீங்க நடந்து பாருங்க. அதாவது ஒண்ணு பறக்கணும், இல்லன்னா ஓடணும், இல்லன்னா நடக்கணும், இல்லன்னா கிரால் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. ஆனா சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. அதனால உங்ககிட்ட பதிவு பண்ணதுன்னா நம்ம ஸ்பீடா போகணும், நமக்கு டைம் இல்லை, இல்ல பறக்கணும், இல்ல ஓடணும். அதனால உங்களுடைய ஓட்டத்துக்கு எஸ்டிஏடி ஸ்பீடா ஓட போகுது. இனிமேட்லாம் என்னது ஃபைல் ஆயிருச்சு, அரசு அலுவலகம் மாதிரிலாம் கிடையாது. ஃபைல வந்த உடனே 5 நிமிஷத்துல முடிவு போட்டு சைன் போயிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க என்கிட்ட சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஒரு ஒலிம்பிக் மெடலை உருவாக்கக்கூடிய ஹாஸ்டலா மாறும்.
ஃபாரின் கோச்சஸ் அப்பாயிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கோச்சஸ் அவங்களோட ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான விஷயத்தை உருவாக்க சொல்லியிருக்கோம். அதனால தைரியமா கான்பிடென்டா நம்ம முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு, தைரியமா கான்பிடென்டா இருக்குன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து என்ன வேணும், தமிழ்நாடு கோல்டு மெடல் தவிர எதுவுமே யோசிக்க கூடாது. நீங்க நம்பர் 1 இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் 1 இருக்கணும் இந்தியாவிலேயே. ஏசியன் மெடலிஸ்ட் யாருன்னா SDIT இருக்கணும். காமன்வெல்த் மெடலிஸ்ட் யாருன்னா SDIT இருக்கணும். ஒலிம்பிக் மெடல் யாருன்னா SDIT ஸ்டூடெண்ட் வரணும். 18 வயசுலயே நம்ம ஒலிம்பிக்ல ஜெயிக்க முடியும். அதுக்கு 25 வயசு ஆகணும்லாம் கிடையவே கிடையாது. நீங்க ஒலிம்பிக்ல ஜெயிச்சவங்க எல்லாத்தையும் பாருங்க, 17, 18 வயசுலயே மெடல் எடுத்திருக்காங்க. சோ அதனால வயசு ஒரு மேட்டரே இல்ல. 10 வயசுல நம்ம பிராக்டிஸ் ஆரம்பிச்சோம்னா 8 வருஷம் உழைச்சோம்னா உலகத்திலே நம்பர் 1 ஆக முடியும். சோ நம்மளுடைய குறிக்கோள் என்ன, இன்னமேட்டு உலகத்துல எப்படி நம்பர் 1 ஆக போறோம். எப்படி இருக்கு நாகப்பட்டினம் அந்த பக்கம் வந்தவங்க யாரு சைடு இது பார்த்தா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ட்ராக்லாம் பாத்தீங்களா? ட்ராக் எல்லாம் பாத்தீங்களா? சரியா? அந்த ஊர்ல கிரவுண்ட் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கு. தமிழ்நாடு முழுதும் ஒரே மாதிரி ஃபுட் சிஸ்டத்தை கொண்டு வர சொல்லி எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பிடணும். சென்னையில என்ன சாப்பிட்றாங்களோ வேற என்ன பண்ணோம் ನೋಡಿ போய் சொல்லு பாப்பா வேற என்ன செய்யணும்? ஸ்கூல் தனியா வேணுமா? ஸ்கூல் போயிட்டு இருக்கு வேன். அப்புறம் தனி டைமிங் வேணும்ல, ஸ்போர்ட்ஸ் பசங்க தனி டைமிங் வேணும்ல. அதெல்லாம் நான் எனக்கே அந்த பிரச்சனை வந்திருக்கு. அதனால ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஸ்கூல்ல இருந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? சீக்கிரம் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு என்ன, நான் விளையாடும் போதெல்லாம் எல்லாரும் டக்குன்னு கால் வலிக்கிறது தூங்கிடுவாங்க. அப்புறம் யாரும் 12th முடிக்க முடியாமல் போயிடும். 12th முடிச்சிடணும், 10th முடிக்கணும், 12th முடிக்கணும், அப்புறம் காலேஜ் அப்பதான் போக முடியும். கரெக்டா? என்ன கேர்ள்ஸ் எல்லாம் படிச்சிருவாங்க. என்ன பேர் ஃபெயில், என்ன ஃபுல்லா ஃபெயில் ஆகக்கூடாது. பாஸ் பண்ணாதான் எங்க போகணும், அடுத்தது காலேஜ் போகணும். 12th மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, காலேஜுக்கே போக முடியாது 2 வருஷம். அப்புறம் அதுக்குள்ள நம்ம கூட படிச்சவங்கலாம் அவங்க பண்ணி காலேஜில் போய் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணோம், காலையில் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கண்டிப்பாக பயங்கர மார்னிங் 3 மணி படிக்கிறீங்களோ தெரிஞ்சு எல்லாம் ஃப்ரீடம், ஃப்ரீ இல்லை ஸ்காலர்ஷிப் உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எனக்கு SDIT நான் சேரும் பொழுது MCC போனேன். MCCயில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் கிடைக்காது. நீங்கள் 95% கட்டாக போயிட்டு 12th ஸ்டாண்டர்டில். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. ஏன் தெரியுமா, ஸ்போர்ட்ஸில் நான் இருந்தேன். போயிட்டு எனக்கு டக்குன்னு பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் போய் மெட்ராஸ் டீச்சிங் போய் நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சேர்த்துனா சாதாரணமாலாம் கிடைக்காது. அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் போய் அப்ளிகேஷன் போட்டுருப்பாங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணோம், அந்த பசங்கிட்ட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, விஜய் சார் சொல்லியிருக்காரு, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, நம்ம விளையாண்டாலே போதுண்டான்னு அவங்களை இழுத்துட்டு வந்து கிரவுண்டில் விளையாடணும். விளையாட வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும், எல்லா டென்ஷனும் சரியாயிடும். பெஸ்ட் மெடிசன் தெரியுமா, ஸ்போர்ட்ஸ் தான் பெஸ்ட் மெடிசன். எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் உங்களுக்குலாம் எவ்வளோ டென்ஷன் வரும்ல, நம்ம போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி காலைல வாங்க விளையாட போடலாம், நீங்கள் விளையாண்டு பாருங்கள், விளையாண்டு முடிச்சோன்னு டென்ஷன் தான் ரிலாக்ஸ் ஆகும். கரெக்டா? வீட்டை தனியாக உட்காந்துட்டு தான் என்ன ஆகும், அப்போ தான் டிப்ரெஷன் ஆகும். ஃபோன் பார்த்துட்டே இருந்தால் டிப்ரெஷன் ஆகும். நான் ஃபோன் பார்க்க மாட்டேன், டிவி பார்த்ததில்ல, எதுவுமே பண்ணதில்லை. காலைல கிரவுண்டு, ஈவினிங் கிரவுண்டு. அப்புறம் திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.